ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ஸ்ரீமன் நாராயணீயம் 72வது தசகம். அக்ரூரர் வருகை. பாம்பனை மேல் பள்ளி கொண்ட குருவாயூரப்பா, பகவான் கோகுலத்தில் வசித்து வருவதாக ஸ்ரீ நாரதர் கூற கேட்ட கம்சன் தனது முயற்சியெல்லாம் வீணானது கண்டு மனம் நொந்து தனுர்யாகம் செய்யலாம் என்று ஒரு காரணத்தை காட்டி பகவானை அழைத்து வர எண்ணி காந்தினி என்பவரின் மகனான அக்ரூரை அனுப்பி வைத்தார். அந்த அக்ரூரன் பகவானின் திருவடிகளையே சரணமாக பற்றி நீண்ட நெடுங்காலமாக பகவானை காண வேண்டுமென்ற விருப்பமுடையவன். அரசனான கம்சனிடம் கொண்ட பயத்தினால் பகவானை காணலாம் என்று மனத்திலும் நினைக்க முடியாது தவித்து வந்தவர். அத்தகைய அவர் இப்பொழுது அதே அரசனுடைய கட்டளையால் பகவானை தரிசனம் செய்ய ஆவல் கொண்டு மனத்திலே ஆனந்தத்தின் பூரிப்பை அடைந்தார். பெரும் பேறு படைத்த அந்த அக்ரூரர் தேரிலே ஏறிக்கொண்டு பகவானின் இருப்பிடமான கோகுலத்தை நோக்கிச் செல்கையில் பகவானை பற்றியே சிந்தனைகளில் மூழ்கி அவற்றை சுவைத்து கொண்டே வழியில் திடீரென கம்சனால் அதற்கு ஏதாவது தடங்கள் வந்து விடுமோ என்று பயந்து இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு செல்கையில் வழியில் எங்கு என்ன நடக்கிறது என்று எதுவுமே அவரால் உணர முடியவில்லை. பகவான் ஒருவனையே நினைந்து சென்றார் என்று பொருள் கூறுகிறார் நாராயண பட்டத்திரி. அடைய வேண்டிய பரமபுருஷன் ஸ்ரீ பகவானே என்று வேதங்களால் நூற்றுக்கணக்கான இடங்களில் கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீகிருஷ்ணனை அக்ரூரனாகிய நான் காண்பேனா? நான் ஸ்ரீகிருஷ்ணனை தொடுவேனா? ஸ்ரீகிருஷ்ணனை இறுகத் தழுவிக்கொள்வேனா? அவர் என்னிடம் அக்ரூரரே என்று அழைத்து பேசுவாரா? எங்கு சென்றால் அவரை காணலாம் என்று இவ்வாறு பழப்படியாக நினைத்து தங்கள் நினைவாகவே அக்ரூரர் வழியை கடந்தார். கமலக்கண்ணா, தங்கள் திருவடிகள் படிந்ததால் மிக புனிதமானதும் பரமசிவன் பிரம்மா மற்றும் தேவர்களால் வணங்கத்தக்கதுமான பிருந்தாவனத்திலே புகுந்ததும் ஆனந்த கடலிலே மூழ்கினார் போலும் மோகத்திலே ஆழ்ந்தார் போலும் வர்ணிக்க முடியாதவாறு என்னென்ன நிலையைத்தான் அந்த அக்ரூரர் அடைந்தாரோ. வெளியிலே உள்ள நிலைகள் ஒன்றுமே அறியாது கண்ணனை மட்டுமே நினைந்து அதிலேயே தன்மயமானார். பரமாத்மா ஸ்ரீ குருவாயூரப்பா பகவான் விளையாடிய இடங்களை கண்டதும் வீழ்ந்து வணங்கினார். பகவானின் திருவடி லட்சினை பட்டுள்ள புழுதிகளில் எல்லாம் விழுந்து புரண்டாராம் அந்த அக்ரூரர். நாங்கள் என்னதான் சொல்வோம்? பகவான் திருவவதாரம் செய்திருந்த அச்சமயத்திலே எத்தனையோ பல பெரியோர்கள் தோன்றியிருந்தும் அக்ரூரரை போல இப்படி பக்தியின் பரவசத்தில் மூழ்கியவர்கள் மிக மிக குறைவே. பகவானது திருவிளையாடல்களை விளக்கும் பாடல்களை கோபர்கள் தங்கள் இல்லங்களில் பாட அது அக்ரூரருக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அமுதினும் இனிமையாக காதுகளில் பரவி நிற்க அவ்வமுதம் தவழ்ந்து வரும் கோபர்களின் வீடுகளை கண்டுகொண்டே அச்செவி அமுதப் பெருக்கினால் உந்தி தள்ளப்பட்டார் போன்று மெதுவாக நடந்து மாலையில் பகவானது திருமாளிகை முன் வந்தடைந்தார் நம் அக்ரூரர். எங்கும் நிறைந்து விளங்கும் குருவாயூரப்பா, பசுக்கள் பால் கறத்தலை பார்ப்பதில் மகிழ்ச்சி கொண்டவராகவும் ஒரு உத்தம பக்தனின் வருகையை எதிர்நோக்கி நிற்பவர் போன்றும் அண்ணனான பலராமனோடு கூடு நின்று கொண்டிருப்பவரும் உள்ளம் நிறைந்து அனுபவிக்கப் பெறும் பிரம்மானந்த அமுதக் கடலை பக்தனுக்காக வெளியிலே மடை திரண்டு விடுபவர் போன்றும் பகவான் நின்று கொண்டிருந்தார். இந்த அக்ரூரர் அந்த பகவானை அற்புதமான தரிசனம் பெற்றார். மாலையிலே நீராடி தூய்மையான திருமேனியுடன் கண் கவரும் அழகிய மஞ்சள் பட்டும் நீலப்பட்டும் உடுத்தி கவர்ச்சியாக உலகியல் போன்று அதிகமான அணிகலன்கள் அணியாத அதனால் மிக அழகாக விளங்கும் வேடத்துடன் குளிர்ந்த புன்முறுவல் பூத்த முகத்துடன் அக்ரூரர் பகவானையும் அவர் அண்ணன் பலராமனையும் கண்டு தரிசித்தார். தொலைவிலிருந்தே பகவானை கண்டதும் தேரை விட்டு இறங்கி வணங்கிக் கொண்டே வருகிற பக்த சிரேஷ்டரான அக்ரூரரை வாரி எடுத்து தழுவிக்கொண்டு
பகவான் அல்லவா அக்ரூரர் எவ்வளவு பக்தி தன் மீது கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லாமலே புரிந்து கொண்டார். மகிழ்ச்சி பெருக்கினால் பேசத் திறனற்று தழுதழுத்த குரலுடன் க்ஷேமம் விசாரித்து விட்டு பலராமனோடு கூட அவரது கரங்களை பற்றி கொண்டு பகவான் அக்ரூரரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அங்கு ஸ்ரீ நந்தகோபருடன் சேர்ந்து எதுகுலத் தோன்றலான அக்ரூரரை முறைப்படி வரவேற்று உபசரித்து அவர் கூறிய செய்தியை கேட்டு அந்த அரச கட்டளையை கோபர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார் நம்பகவான். பின் அவரோடு பற்பல கதைகளை பேசிக்கொண்டே அந்த இரவை கழித்தார். அன்றிரவு கண்ணனை காணாத கோபியர்கள், வஞ்சகனான ஸ்ரீகிருஷ்ணன் சந்திராவின் வீட்டில் இருப்பானோ, ஒருவேளை சந்திரபகாவின் வீட்டிலோ அல்லது ராதையின் வீட்டிலோ இருப்பானோ, அல்லது மித்திரவிந்தையின் வீட்டில்தான் இருப்பானோ, எங்குதான் தங்கியிருப்பான் என்று இவ்வாறு அன்றிரவு முழுவதும் பகவானை பற்றியே பெருத்த சிந்தனை செய்து கொண்டிருந்தன. அத்தகைய அழகிய வடிவான ஸ்ரீ குருவாயூரப்பா, புகழொன்றில்லாத அடியேனான இந்த நாராயண பட்டத்திரியும் காத்திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அக்ரூரர் வருகை என்ற அற்புதமான தசகத்தை நம் நாராயண பட்டத்திரி நமக்காக தந்துள்ளார். ராதே கிருஷ்ணா.